मम शत्रु विनाशाय दीपज्योति नमोस्तुते। ओम सर्वलोकेश्वर श्रीमा ओम विश्वदाय श्रीमा ओम सर्वजदात्री नमः ओम सुभगाय नमः ओम केवलाय नमः ओम अगस्त्यदेवताय श्रीमा ओम गोत्रप्रियाय नमः ओम सर्वलोकाय नमः ओम अगस्त्य नमः ओम देवदेव नमः आवयोः सह कुटुम्बानां अदे पिनाडी सुनेंगे मम कुटुंब क्षेम अभिहि वृद्ध्यर्थम धन कनक वस्तु वाहन ऐश्वर्य फल वाक्यर्थम मम कुटुम्बानां जातक प्रसाद जन्म प्रसाद नक्षत्र प्रसाद लग्न प्रसाद राशि प्रसाद दिशा प्रसाद बुद्धि प्रसाद सकल दोष सर्व पाप निवारण सिद्ध्यर्थम मम कुटुम्बानां सकल आरोग्य जगत्तदा सिद्ध्यर्थम मम कुटुम्बानां धनलक्ष्मी धान्यलक्ष्मी विद्यालक्ष्मी कीर्तिलक्ष्मी गजलक्ष्मी सौभाग्यलक्ष्मी संतानलक्ष्मी महालक्ष्मी अष्टलक्ष्मी ऐश्वर्य कृपा कटाक्ष सिद्ध्यर्थम मम कुटुम्बानां मनसा चिंतित सकल कार्येषु जयबल प्राप्त्यर्थम मम कुटुम्बानां इष्टदेवतानां कुलदेवतानां परिपूर्ण कृपा कटाक्ष सिद्ध्यर्थम विशेष पार्वती अंबिका समेत पक्षीश्वर स्वामी परिपूर्ण कृपा कटाक्ष सिद्ध्यर्थम विशेष पराशक्ति पार्वती अंबिका सुरूपिण्यायाः कामाक्षी अंबिका देवी तिरुविलक्कु वैभव पूजांच शिवाचार्य मुखेन कर्तुम योग्यता सिद्धिरस्तु। நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கங்க, கை கூப்பிட்டு நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கங்க. எல்லா காரியங்களும் வெற்றியாகணும். சுக்கரவாரத்துல மாலை பொழுது பிரதோஷ காலங்கள் என்று சொல்லக்கூடிய இந்த காலங்களில் உட்கார்ந்து இந்த திருவிளக்கு வைபவ பூஜை பண்ணும் பொழுது சகல விதமான தோஷங்களும் பாவங்களும் விலகி எல்லா விதமான அனுகிரகம் கிடைக்கணும். பிரார்த்தனை பண்ணிக்கங்க. பிரார்த்தனை பண்ணிட்டு அப்படியே அந்த புஷ்பத்தை விளக்கு கீழே இருக்கு இல்லையா, அந்த இதுக்கு பூஜை பண்ணிக்கங்க. கீழே வச்சிருங்க. வச்சுட்டு ஒரு கையில புஷ்பத்தையோ அக்ஷதையோ கையில எடுத்துட்டு நம்ம அந்த விளக்கு இல்லையா அடிபாகம் நடுபாகம் மேல்பாகம் முதல்ல பூஜை பண்ணிக்கங்க. இதுக்கப்புறம் தான் அம்பாலனோட ஆவாகனம் செய்யணும். கீழே முதல்ல பூஜை பண்ணிக்கங்க. பிரம்மவாகே ஓம் பிரம்மாவராய நமஹ நடுவுல பூஜை பண்ணிக்கங்க. விஷ்ணுவாகே மகா மகா விஷ்ணுவேலாம் மேல பூஜை பண்ணிக்கங்க. மகா ருத்ராய நமஹ தேவதா சகல சாமாஜேகா ரௌத்ரிகலவர்ணம் மஞ்சே நமோ நமஹ. அப்படியே தீபம் ஏத்துங்க. நான் சொல்றத சொல்லிட்டு ஏத்துங்க. முக்கியமா கவனிங்க, வழக்கிலிருந்து புகை வரக்கூடாது. அந்த சுடர் மட்டும் தான் தெரியணும். ஏத்துங்க. சொல்லுங்க. ஓம் சுபம் பவது கல்யாணி ஆயுள் ஆரோக்கிய சம்பத்
सम्भता मम शत्रु विनाशाय दीपज्योति नमोस्तुते दीप लक्ष्मी नमो नमः। எழுதிட்டீங்களா? அப்படியே அந்த பஞ்ச தீபம் இருக்கு இல்லையா, இந்த பஞ்ச தீபத்துடைய வழிபாடு என்னன்னா
यज्ञ भस्मरक्षान् समर्पयामि तमग्ने रुद्रवान् भवति चन्द्रमापा पुष्पं रुद्रवान् प्रजावाहन् रुद्रवान् भवति एवं वेद योभामायतनं वेद आददनवान् भवति अग्निर्वा अपामायतनम् आददनवान् भवति ब्राह्मणाः सन्तु निर्भराः स्वस्ति मन्त्रार्थाः सद्याः सह बलाः स्वस्ति भवन्तो महान्तो अनुगृह्णन्तु अस्य देवदेवस्य महादेवस्य अखिलाण्डकोटि ब्रह्माण्डकालकस्य सकलकङ्गे अळुन्दिय செந்திருவுருவின் வெள்ளித்தானே அவனாகில் அடிகை வீரன் ஆமே பாலினின்று மூட்டுண்டாயப்பறிந்திருப்பாகி என்னுடைய ஊரினை உருக்கி உள்ளொளி பெருக்கி உழைப்பிலா ஆனந்தமாய தேனினை சொரிந்து புறம் தெரிந்த என் செல்வமே சிவபெருமானே யாருனை தொடர்ந்து சிக்க நான் பிடித்தேன் தமரரும் அடிப்பேன் முக்கட்பரமர்க்கு சுருதியில் முற்பட்டது கட்டி திருவரும் முப்பத்து முவர்க்க தமரரும் அடிப்பேன் பத்து தலைரத்தை கனைதொடு ஒற்றை கிளிமத்தை பொருதொடு பட்ட பகல் வட்ட திருகிரியில் இரவாக. இன்றைய தினம் இந்த ஆடி மாதத்துல 2வது வெள்ளிக்கிழமை நம்மளுடைய பார்வதி தாயார் காமாட்சி ரூபமாக எழுந்தருள் காட்சியிருக்கிறார். உங்களுக்கும் குடும்பத்தினருக்கும் எல்லா நலங்களும் பலங்களும் அருள் வேண்டும் என்று நம்முடைய பார்வதி சுரூபமாக விளங்கக்கூடிய காமாட்சியை பிரார்த்திக்கிறோம். முகூர்த்த மேளம் ஏத்துமா.
Thank you.